சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. இந்த கதையின் நாயகனோட பெயர் கார்த்திக். இவருக்கு திருமணமாகி ஏறக்குறைய 5 வருடங்கள் ஆகிவிட்டது. மனைவியின் பெயர் ஸ்ரீதேவி. கார்த்திக் ஒரு பெரிய தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டு வருகிறார். மாதா மாதம் நல்ல சம்பளம் கிடைக்கிறது. சம்பாதிக்கிற பணத்தை முழுவதுமாக ஸ்ரீதேவியிடம் கொடுத்துவிட்டு வீட்டு செலவுகள்லாம் முடிச்சிட்டு பிறகுதான் மீதி இருக்கிறத பேங்க்ல சேமிச்சு பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க. 2 பேருக்கும் காதல் திருமணம் நடந்து முடிந்தது. அதனால்தான் இரு வீட்டாரும் ஆரம்பத்தில் கடுமையாக எதிர்ப்பு கொடுத்தாங்க. ஆனா இப்போ ஒரு குழந்தை பிறந்த பிறகும் கூட 2 பேர் குடும்பத்திலிருந்து சரியா பேச்சுவார்த்தை கூட இல்ல. இப்படியே இருக்கும்போதுதான் நம்ம ஸ்ரீதேவியோட அம்மா அடிக்கடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்திகிட்டையும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கார்த்தி இதுவரை ஸ்ரீதேவியோட அம்மாவோட நேரடியா பார்த்ததும் கிடையாது, பேசினதும் கிடையாது. இந்த நிலையில்தான் ஒரு நாள் திடீர்னு போன் பண்ணி ஸ்ரீதேவியோட அம்மா, அதாவது என்னோட மாமியார் வீட்டுக்கு வர சொல்றாங்க. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி ஸ்ரீதேவிட நம்ம மாமியார் மேலதான் ரொம்பவே அபிமானமும் மரியாதையும் வந்துருச்சு. அந்த முகக்குறி, நல்ல அழகான தோற்றம், சரியான உயரம், இடம் எல்லாமே கார்த்திக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பரவாயில்லையே, இது தெய்வ கிருபை போல இருக்கு. உண்மையாவே உங்க கணவர் கொடுத்து வச்சவங்கதான்மா. ஆனா அவர் உங்களோட வாழ்ந்து முடிச்சுட்டே இறந்து போயிட்டாரு. இப்போ நீங்க ரொம்ப தனிமையா இருக்கீங்க போல. நீங்க எங்க வீட்டோடயே இருந்துக்குங்க. நான் உங்களை மிக அழகா பாத்துக்கிறேன். என் மனைவி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களோ அவ்வளவு பாசம் உங்க மேலேயே வைக்கிறேன். அதே அளவுக்கு தான் பாசமும் சந்தோஷமும் உங்களுக்கும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியார் மேல இருந்த ஈர்ப்ப சொல்லிட்டேன் நானு. நம்ம மாமியாருக்கு அதுக்கு ஒப்புக்கல. ஆனா அப்படிலாம் தேவையே இல்ல மருமகனே, எனக்கு ஒரே ஒரு பொண்ணுதான் இருக்கு. அந்த பொண்ணை நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும். அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா அடுத்த வாரம் எங்க வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொன்னாங்க. இது கேட்டதும் நம்ம கார்த்திக்கு ரொம்பவே சந்தோஷமா போயிடுச்சு. பரவாயில்லையே, அத்தை வீட்டுக்கு போன மாதிரி ஆகிடும். அவங்க வீட்ல 2 பேரும் மாடியில வீடு இருக்கு, கொஞ்சம் சொத்து இருக்குது, எல்லாமே பார்த்த மாதிரி ஆகிடும்னு மனசுல எண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆனா ஊருக்கு போனா அடுத்த நாளே மாமியார் ஸ்ரீதேவிக்கு போன் பண்ணி, எனக்கு உடம்பு சரியில்லைடி, ஆஸ்பத்திரிக்கு போகணும், நீயாவது உன் கணவரையாவது வர முடியுமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஸ்ரீதேவி சொல்றா, ஏங்க நான் இங்கிருந்து குழந்தைய பாத்துக்கிறேன், நீ இந்த சின்னத்தை கூட்டிட்டு அங்கெல்லாம் போய் என்னால பண்ண முடியாது, நீங்க போய் அம்மாவை பத்திரமா பாத்துக்கங்க. 2 நாளா இல்லனா 1 வாரமா அங்கேயே இருந்து நல்லா கவனிச்சுக்குங்க. 1 வாரம் கழிச்சு நானே அங்க வந்து ஊருக்கு வந்துருவேன்னு சொல்றாங்க. இத கேட்ட கார்த்திக் அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. எப்போதுதான் மாமியார பார்க்க போறோம்னு ஆவலோட காத்துட்டு இருந்தாரு. இப்போ மனைவி அழகா ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்டாங்க. அடுத்த நாளே ஆபீஸ்ல 1 வாரம் லீவ் போட்டுக்கிட்டு நல்ல சமதியா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ரெடி ஆயிட்டு பைக்கை தூக்கிட்டு பல கிலோமீட்டர் தாண்டி எங்க மாமியார் வீட்டுக்கு நோக்கி புறப்பட ஆரம்பிச்சிட்டேன். மாமியார் வீட்டுக்குள்ள போனதும் அவங்க வீட்ல நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருந்தாங்க. கார்த்திகை பார்த்ததும் சிரிச்சுக்கிட்டு வந்து, வா மருமகனே, எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்தியும் சிரிச்சுக்கிட்டு, ரொம்ப நல்லா இருக்க மாமி, ஆனா உங்களை உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் ஓடி வந்தேன்னு சொல்றாரு. நம்ம மாமியார் சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. கொஞ்சம் பரவாயில்ல, நினைச்சு நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு முடிவு பண்ணிருக்கேன் மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல ஏதாவது ஒரு தலைவலிக்கு ஜுரத்துக்கு மாத்திரை போடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இப்போதைக்கு உடம்பு ரொம்பவே நல்லாதான் இருக்கு மருமகனேன்னு சொன்னாங்க. அதனால உடனே நீங்க ஊரை விட்டு போயிட வேணாம், இங்கேயே 1 வாரம் தங்கிட்டு இருந்துட்டு போங்க மருமகனேன்னு சொல்லிட்டு மாமியார் சொன்னாங்க. அப்புறம் தன்னோட வீட்டை நல்லா சுத்தி சுத்தி காட்டின ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே வீடு ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப அழகாகவே இருக்கு, உங்களை போலன்னு சொன்னாங்க. நம்ம கார்த்திக்கும் மிகவும் பிடிச்சு போச்சு. பிறகு கார்த்தி தைரியமா மாமியார்கிட்ட பார்த்து கேக்குறாரு, அத்தை நீங்க எப்படி இருக்கீங்க, இவ்ளோ நாளா தனிமையா எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு துணை வேணும்னு தோணலையா, இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாம்ல, ஏன் அத்தை பண்ணல, நீங்க வந்து என் மனைவி ஸ்ரீதேவியை விட உங்க பொண்ணை விட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு மாமியார் சிரிச்சுக்கிட்டே, அப்படிலாம் எனக்கு எந்த ஆசையும் இல்ல மருமகனே, தேவையில்லாம 2வது திருமணம் பண்ணி யார ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க எனக்கு ஆசையே இல்ல. இப்போதைக்கு நான் ரொம்ப சுதந்திரமா தனிமையா இருந்தாலும் மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தெளிவா சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் சுத்தம் பண்றது எல்லாத்தையும் நம்ம கார்த்தி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிறகு வெளியில கூட்டிட்டு போய் தன்னோட விவசாய நிலத்தை எல்லாம் அழகா சுத்தி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே சொல்ல போனா ஏகப்பட்ட நிலம் பச்சை பசையல்னு இருக்குது.
மாமியார் ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தான் மருமகனேன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாங்க. இத கேட்டதும் நம்ம கார்த்தி, அத்தை அப்படிலாம் ஒன்னில்ல, நாங்க ஏன் உங்க விக்க போறோம், அது மட்டும் இல்லாம நீங்க ஏன் எங்களை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்க, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா சேர்ந்து வாழலாமேன்னு சொல்லிட்டு பிறகு உடனே கார்த்தி வந்து பக்கத்துல இருக்கிற கறிக்கடைக்கு போயிட்டு சிக்கனும் மட்டனும் மீனும் நிறைய வாங்கிட்டு வந்தான். அத்தை, இன்னைக்கு செம்ம, நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைக்க போறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமா சமையலறைக்கு போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்தி தான் சமைச்சு முடிச்சத அத்தை கிட்ட கொடுத்தாரு. மாமியார் சுவை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு, உண்மையிலேயே என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவதான், இவ்வளவு அழகா சமைக்கிறீங்களே மாப்பிள்ளன்னு ரொம்பவே பாராட்டினாங்க. இப்படியே இருக்கும்போது வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல இருக்கிற அகல் விளக்கையும் நல்லா தொடச்சி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த விளக்க பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு, ஏன்னா ரொம்ப நாளா யூஸ் பண்ணாத விளக்கு, அதனால கார்த்தி நல்லா யூஸ் பண்ணிட்டான். கார்த்தி சிரிச்சுக்கிட்டே சொன்னான், முக்கியமா இது உங்கள மாதிரி ரொம்ப அழகா இருக்கு அத்தை. இப்படி பேசி பேசி மாமியார் மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு, இவ்வளவு பாசமா பேசுறானே, தம் பொண்ணு ஸ்ரீதேவி கிட்டையும் இப்படிதான் ரொம்ப பாசமா சந்தோஷமா இருப்பானோ இன்னும் மனசுல தோண ஆரம்பிச்சிச்சு. 2 பேரும் சேர்ந்து சமைச்சு அந்த பிரியாணிய ரொம்ப சுவையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் கார்த்தி சொல்றாரு, வாங்க அத்தை, மாடிக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாமான்னு சொல்லி கேட்ட உடனே அத்தையும், சரி ஓகே மாப்பிள்ள, வாங்க மொட்டை மாடிக்கு ஓலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்துட்டு வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அத்தைக்கு இப்பவே அந்த தனிமையிலிருந்து கொஞ்சம் நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா கணவர் இறந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. கணவர் இல்லாத அந்த வெறுமை கார்த்தி மூலமான பேச்சு, சந்தோஷம், அன்பு நிரப்புற மாதிரியே ரொம்ப உணர ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே கார்த்தி எல்லாத்தையும் மறந்துவிட்டு அத்தை எவ்வளவு அழகா அருமையா இருக்காங்கன்னு மனசுலயே வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாடியில உக்காந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து இருக்கிறது என்ன, மனசு நிறைஞ்சு பேசிக்கிறது என்ன, ரொம்பவே அவங்க மனசு இவங்க புரிஞ்சுக்கிறது, இவங்க மனசு அவங்க புரிஞ்சுக்கிறதுமே. அன்னிக்கு ரொம்பவே 2 பேரும் சந்தோஷமா இரவு முழுக்க கழிச்சிட்டாங்க. மறுநாள் அதிகாலையிலே கார்த்தி எழுந்துட்டு டீ போட்டு அத்தை கிட்ட கொடுத்தாரு. கார்த்தி டீய குடிச்சிட்டு அத்தை கிட்ட சொல்றாரு, அத்தை, இங்க வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் முடிஞ்சு போயிடுச்சு. உங்க கூட இருந்தது எப்படியோ ரொம்ப சந்தோஷமான 1 வாரம் போயிடுச்சு. இப்படியே எனக்கு ஆபீஸ் வேலைக்கு திரும்பணும், நீங்க என் கூடவே எங்க வீட்டுக்கு வந்துருங்க அத்தை. அங்க உங்க பொண்ணு ஸ்ரீதேவியே தனியாதான் இருக்கா, நீங்க கூட இருந்தா அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா உதவியா இருக்கும்னு கேக்குறாரு. அப்போ அத்தை மெதுவா சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மருமகனே, இதுக்கப்புறம் உங்க அன்பை என் பொண்ணுக்கு ஸ்ரீதேவி மேல மட்டும் செலுத்துங்க, அதுவே ரொம்ப நல்லதா இருக்கும். எனக்கு அப்புறமா இருக்கிற எல்லாம் உங்களுக்கு தான், அப்படியே பாத்துக்கங்கன்னு புத்திமதி சொல்லி அனுப்பி வச்சாங்க. கார்த்தி ஊர் திரும்பி தனியார் வேலையை பார்த்துக்கிட்டே மனைவி ஸ்ரீதேவி கிட்டையும் சொல்றாரு, உண்மையிலேயே உங்க அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான், அது மட்டும் இல்லாம பண உதவி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு நிலம் எல்லாம் இருக்கு, நம்ம ஊருக்கு போய் ஒரு சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணி உக்கோமுன்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுவே விவசாயம் சார்ந்து நல்லா பண்ணலான்னு சொல்லி முடிக்கிறாங்க. நம்ம கார்த்தி தன்னோட மனைவி ஸ்ரீதேவி கிட்டே பேச்ச தொடங்கிட்டாரு. என்ன சொல்ற, உங்க அம்மாவை நம்ம கூடவே வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு நினைக்கிறியா, நீ என்ன சொல்றன்னு கேட்டதுக்கு ஸ்ரீதேவி சிரிச்சுக்கிட்டே, ஓகே, நம்ம அம்மாவை கூப்பிட்டு வந்துடலாம், அம்மா வந்தா எனக்கு ரொம்பவே ரொம்ப சந்தோஷம்தான், உனக்கு சந்தோஷமான்னு கேட்டாங்க கார்த்திய. கார்த்தி, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாரு. இந்த பக்கம் ஆபீஸ் வேலைய ஓரடியா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு முழுக்க முழுக்க ஊருக்கே திரும்பிடலாம். மாமியாரும் அந்த ஊருக்கே வந்துருவாங்க. மாமியார் சொன்ன மாதிரி பண உதவி கொடுத்தாங்க. கார்த்திக் தன் கையில இருந்த பணத்தை போட்டுக்கிட்டு விவசாயத்தை முழுமூச்சா ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னதான் விவசாயத்தில பெருசா வருமானமே இல்லைனாலும் ஒரு கணக்கு வச்சாலும் அந்த வேலைய மனசு நிம்மதியாவும் நிறைவாவும் சந்தோஷமாவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்தியோட ஃபேமிலி மனைவி ஸ்ரீதேவி மேல எவ்வளவு பாசமோ அன்பு வச்சிருந்தானோ அதே அளவு கொஞ்சம் கூட குறையாம அத மேலையும் மாமியார் மேல அந்த பாசத்தை வச்சு ஆரம்பிச்சிட்டாரு மாப்பிள்ள கார்த்தி. அவங்களோட சந்தோஷமான பேசுறது, பழகிறது, எல்லாத்தையும் பண்றது, வெளியில போய் சுத்துறது, டூர் போறது. மாமியார் அப்படி சந்தோஷமா அவர் கணவர் இல்லாத குறையே ஒரு மருமகன் வந்து முடிச்சிட்டாரு. இதெல்லாம் வழக்கமாகிட்டது. மாமியார் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் தனிமையில் வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க. இப்போ பொண்ணு இருக்கா, என் மருமகனும் இருக்கா,
2 பேரும் என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க. அதுக்கு மேல ஒரு அருமையான குழந்தையும் வந்துச்சு. எல்லாரும் கூடவே இருந்து ஒரே குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா குடும்ப வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சிட்டோம். இப்படியேதான் அந்த குடும்பம் இப்போ முழு மகிழ்ச்சியோடு அன்பு நிறைஞ்சோடும் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கு. இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.